அட்சய திருத்திகை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடியது தங்கம் வாங்குவது தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலையானது தாறுமாறாக ஏறிட்டு இருக்குது. சாமானிய மக்கள் கூட இனிமேல் தங்கத்தை வாங்க முடியாத சூழ்நிலையானது உருவாகி இருக்குதுங்க. அட்சய கிருத்திகை நாளில் தங்கம் மற்றும் சொத்துக்களை வாங்குவது வழக்கமாகுங்க. இந்தியாவில் மட்டுமில்லை, நேபாளத்திலையும் இந்த வழக்கமானது கடைப்பிடிக்கப்பட்டு வருது. இந்த நாளில் தங்கம் வாங்கி சேர்க்கக்கூடிய பழக்கம் மட்டும் கிடையாதுங்க. நம்முடைய முன்னோர்களை நினைவுபடுத்தி அவர்களை வணங்குவதும் நம்முடைய வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்ப்பணங்கள் பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் அட்சய திருத்திகை 2026 எப்பொழுது வருகிறது? இந்த நாளில் எப்படி வழிபட்டோம்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும்? தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் என்ன, வாகனம் வாங்குவதற்கு நல்ல நேரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அட்சய திருத்திகை நாளில் பெண்கள் தங்களுடைய கணவருடைய நலனுக்காகவும் வருங்கால கணவருடைய நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வது வழக்கமாகுங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சில மாநிலங்களையும் கடைப்பிடிக்கப்பட்டு வருது. அதே போல் பார்த்திங்கன்னா பழங்கள், இனிப்பு போன்றவற்றை படைத்து வழிபடுவது ரொம்பவே அன்றைய நாளில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அட்சய திருத்திகை நாள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. திருதியை திதி தொடங்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 மணியோடு முடிவடையுதுங்க. இதில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 6:14 மணி வரையிலான நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நம்ம தங்கம் வாங்கினோம்னா தங்கம் பல மடங்கானது பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அட்சய திருதிகை நாளில் நம்ம எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, அது நீண்ட கால பலனையும் செல்வத்தையும் பெருக்க செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதனால் அட்சய திருதிகை நாளில் புதிய பைக்கு, காரு போன்ற வாகனங்களை வாங்குவது வழக்கமாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க. இந்த நாளில் எந்த நேரத்தில் புதிய வாகனங்கள் வாங்கினோம்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகி வளர்ச்சிக்கான பாதையானது திறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அட்சய திருத்திகை 2026 ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்தம் காலை 11:55 முதல் பகல் 12:46 வரைக்கும் இருக்குதுங்க. அமிர்த யோகம் காலை 5:51 மணி முதல் 7:28 மணி வரையிலான நேரத்தில் இருக்குது. அன்றைய நாளில் மாலை 5:12 முதல் 6:50 மணி வரையிலான நேரத்தில் இந்த அமிர்த யோகமானது இருக்குதுங்க. நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையிலான நேரமாகும். மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமாகுங்க. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரமாகும். அன்றைய நாளில் மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையிலான நேரமாகுங்க. இந்த நேரத்தில் புதிய கார், வண்டி, பைக் போன்றவற்றை வாங்குவதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அட்சய திருத்திகை நாள் அப்படிங்கிறது செல்வ வளம் மற்றும் புதிய ஆரம்பத்திற்கான நாளாக்குங்க. அதனால தான் இந்த நாளில் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரையும் அவருடைய கணவரான திருமாலையும் நம்ம வழிபடுவது சிறப்பானதாகும். அட்சய திருத்திகை நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே விலக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த நாளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு வருஷமும் மக்கள் வழிபாடு செய்வது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அட்சய திருதியில் தங்கம் வாங்கினோம்னா ஆண்டு முழுவதும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நாளில் தங்கம் வாங்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருந்துட்டு தாங்க இருக்குது.
அட்சய தீர்த்திகை நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து விட்டு சுத்தமான ஆடையை அணிந்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டுட்டு வர வேணும். கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே நீங்கள் விளக்கேற்றி வழிபடலாங்க. அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் அன்றைய நாளில் வழிபடுவது சிறப்பானதாகும். அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜைகள் செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அன்றைய நாளில் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகும். அப்படி செய்து முடியாதவங்க எளிமையான முறையில் பால் காய்ச்சி மட்டும் வைத்து வழிபடுவது சிறப்பானதாகுங்க. அட்சய திருதிகை அப்படிங்கிறது இந்தியாவில் வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுதுங்க. பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய 3வது நாளில் இந்த அட்சய திருதிகை நாளானது கொண்டாடப்படுது. இது பரசுராம ஜெயந்தி அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. சம்ஸ்கிருதத்தில் அட்சய என்றால் எல்லையற்ற இல்லைனா நிலையான என்று பொருளாகுமாங்க. அதாவது எல்லையில்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு போன்றவற்றை தரக்கூடிய நாள் அப்படின்னு அர்த்தமாகுமா. அதே போல் பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய வேலையில் சேர்வதற்கும் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கும் இந்த நாள் சிறப்பான நாளாகுங்க. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பல மடங்கு உயர்வான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. மும்மூர்த்திகளை காக்கும் கடவுளான திருமாலுக்குரிய நாளாகவும் இந்த அட்சய தீர்த்திகை நாளானது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே திரேத யுகம் தொடங்கியதும் இந்த நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுது. பெருமாளின் 6வது அவதாரமான பரசுராமருடைய அவதாரமும் இந்த நாளில் தான் தோன்றியது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல மங்கள நிகழ்ச்சிகளானது இந்த நாளில் தான் நடைபெற்றது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலையும் மங்களங்கள் நிறைந்திருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்குவதற்குரிய நாளாகவும் இந்த நாளை சொல்கிறாங்க. திருதிகை திதியில் என்ன செய்தாலுமே அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் தங்கத்தை நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேர்க்க வேணும் என்பதற்காக இந்த நாளில் நிறைய பேர் தங்கத்தை வாங்குவதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் மகாலட்சுமியுடைய அம்சமாகவும் சொல்லப்படுதுங்க. அட்சய திருதிக்கு புராணங்களில் நிறைய கதைகளானது சொல்லப்பட்டிருக்குதுங்க. தன்னுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைவதற்காக பகீரதன் கடும் தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்ததும் இந்த அட்சய திருத்திகை நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு உணவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் வரக்கூடாது என்பதற்காக சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை கொடுத்ததும் இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் துவாரகையில் பகவான் கிருஷ்ணரை சந்தித்து வறுமையில் இருந்த சுதாமா ஒரு கைப்பிடி அவளை பரிசா கொடுத்து அளவில்லாத செல்வத்தையும் பெற்று குசேலராக உயர்ந்ததும் இந்த அட்சய திருத்திகை நாளில் தாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்சய திருத்திகை நாளில் லட்சுமி நாராயணரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அன்றைய நாளில் செல்வத்திற்கு அதிபதியான குபேரரையும் நம்ம வழிபட வேணுங்க. கங்கை போன்ற புனித நதிகளில் நம்ம நீராடுவது சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். ஹோமங்கள் செய்வதும் வேதங்களை படிப்பதும் ரொம்பவே நல்லதுங்க. தங்கம் விலை உயர்ந்த நகைகளை அன்றைய நாளில் வாங்கலாங்க. அப்படி வாங்க முடியாதங்க நம்ம காசுகளாக கூட வாங்கி வைப்பது சிறப்பானதாகும். திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. அதே போல் அட்சய திருத்திகை நாளில் நம்ம செய்யக்கூடிய தானங்கள் நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களையும் போக்கி அளவில்லாத புண்ணிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு, தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர், நீர், மோர் போன்றவற்றை கொடுப்பது சிறப்பானதாகும். அதே போல் தண்ணீர் நிரப்பிய மண்பானை, இனிப்பு, ஆடை, பிராமணர்களுக்கு பசு, கோசலைக்கு வேண்டிய பொருட்களை நம்ம தானமாக கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியமாக சொல்லப்படுதுங்க. புனிதமான நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது அட்சய திருத்திகை நாளாகும். அட்சய என்ற சொல்லுக்கு அல்ல குறையாத முடிவில்லாத என்று பொருளாகுமாங்க. அதனால தான் அன்றைய நாளில் மந்திர ஜபம் செய்வது, தானம் கொடுப்பது, ஹோமங்கள் செய்வது, சுப நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுது. இந்த நாள் சித்திரை மாத வளர்பிறையில் வரக்கூடிய 3வது நாளில் அட்சய திருத்திகை நாளானது கொண்டாடப்படுது. இது வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாகுங்க. இந்த நாளில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது பல மடங்காக உயரும் அப்படின்னு சொல்லப்படுது.
அட்சய திருத்திகை நாளுங்கிறது ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய வேலைகள் பெருக்கத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினோம்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது முக்கிய சடங்காக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு, குபேரர் வழிபாடு நம்ம செய்வதனால செல்வ வளமானது பெருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.